Hi everyone, welcome to JM Cooking. இன்னைக்கு நம்ம டேஸ்டான சிக்கன் கிரேவி ரொம்ப ஈஸியா சிம்பிள் இன்கிரிடியன்ட்ஸோட எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு pan சூடு பண்ணிட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திட்டு 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டேன். பொரிஞ்சதுக்கு அப்புறமா 3 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு லைட்டா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். வதங்கினதும் 3 மீடியம் சைஸ் தக்காளியை பெருசு பெருசா கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கலாம். அதுவும் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணாம்னா விட்டுருங்க. இப்போ இது லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குறப்பாக அடித்து எடுத்துக்கோங்க. இப்போது பேனை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அதில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடலாம். இதில் ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது கலருக்கு தான், காரம் இருக்காது. அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வதக்கி விடலாம். மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கிளறி விடலாம். இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது கொதிக்கட்டும். 1/2 கிலோ சிக்கனை கல் உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். பொருள்களோட அளவு எல்லாமே நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ சிக்கன் சேர்க்குறீங்கன்றதை பொறுத்து மற்ற பொருட்களுடைய அளவுகளை கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா நம்ம கிளறி விடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இதை கிளறிக்கலாம். நான் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். அது மீடியம் காரம் தான் இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நான்வெஜ் செய்யும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டோம்னா அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் திக்கான கிரேவியாக செய்கிறதுனால 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடலாம். 5 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி கொஞ்சம் வற்றிருக்கு, ஆனால் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரல. அதனால் இதை கிளறி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடலாம். இடையில திறந்து பார்த்து இந்த மாதிரி கிளறிக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நான் இதை மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வைக்க போகிறேன். 5 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வற்றிருக்கு, எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு. இதை கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இதை வேக விடலாம். அப்போ தான் இன்னுமே நமக்கு திக்கான கிரேவியாக கிடைக்கும். தண்ணியெலாம் நல்லா வற்றிட்டதுனால அடி பிடிச்சிரும். அதனால் அப்பப்போ இதை நம்ம திறந்து பார்த்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த திக்னஸ் போதும்னா நம்ம இப்போவே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி பரிமாறிடலாம். ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இதை சுருளை வேக வைக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் இதை இன்னும் 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வைக்க போகிறேன். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இன்னுமே கிரேவி திக்காகிடுச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சிம்பிளாக செஞ்சுருக்கிறதுனால பிகினர்ஸ்க்கு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜேம் குக்கிங்கிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.